சிநேகிதனால் துரோகம் இழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிநேகிதனால தான் காட்டி கொடுக்கப்படுவார்னு சங்கீதம் 41:9 பதிவு செய்கிறது. என் பிராண சிநேகிதனோ, நான் நம்பினவனோ, என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனோ என் மீது குதிங்காலத்துக்கு நான் எழுதப்பட்டிருக்கு. இதன் அர்த்தம் என்னன்னா, என்னை காட்டி கொடுக்க போறது என்னுடைய எதிரியோ, என்னுடைய பகைங்கனோ, என்னுடைய சத்துருவோ கிடையாது. என்னுடைய உயிர் சிநேகிதன் தான் காட்டி கொடுப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. இது ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவேறியதா அப்படின்னா நிச்சயமா நிறைவேறியது. மத்தேயு 26:49-50 வாசிச்சா, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு கன்னத்துல முத்தமிடுவதை பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து, சிநேகிதனே என்னத்துக்காக வந்த அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸை சிநேகிதன்னு அழைக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிநேகிதனாலதான் காட்டி கொடுக்கப்படுவாருங்கிறத 900 வருஷத்துக்கு முன்பதாகவே துல்லியமாக தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டது நிறைவேறியது என்றால் ஆச்சரியமான தகவல் தானே.